அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க இருக்கிற தலைப்பு பெரிய புராணம். இந்த பெரிய புராணம் யார் இயற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா சேக்கிழார் இயற்றியது. அதாவது சேக்கிழார் என்பவர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சிவனடியார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் குலோத்துங்க சோழனின் அரசவையில் முதன்மை அமைச்சராக இருந்தவர் தான் இந்த சேக்கிழார் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனையும் மக்களையும் நல்வழிப்படுத்த சிவபெருமானின் அடியவர்களாக 63 பேர் தோன்றியிருக்காங்க. அவங்கள தான் யாருன்னு சொல்கிறோம்னா 63 நாயன்மார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெரிய புராணத்தில் தில்லையில் சிவபெருமானே உலகெல்லாம் அடியெடுத்து கொடுத்ததாக ஒரு நம்பிக்கையும் உண்டு. இப்படி சிவபெருமானின் பெருமைகளையும் சிவனையே முழுமுதற் கடவுளாக கொண்டு சிவ பாடல்களையும் பாடியவங்க தான் இந்த சிவனடியார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 63 நாயன்மார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக குறிப்பிடத்தக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேக்கிழார். தெய்வப்புலவர், தெய்வ சேக்கிழார் போன்ற பட்டங்களை பெற்றவர் இந்த சேக்கிழார் அப்படின்னு சொல்கிறாங்க. உமாபதி சிவாச்சாரியார் என்பவரால் சேக்கிழார் புராணம் என்னும் நூலும், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களால் சேக்கிழார் பிள்ளை தமிழ் என்னும் நூலும் சேக்கிழாரை முன்வைத்து இயற்றப்பட்ட நூல்களாக குறிப்பிடப்படுகிறது. இவருக்கு ஏன் இந்த சேக்கிழார் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சே என்பதற்கு காளை என்றும், சேக்கிழார் என்றால் காளைக்கு உரியவர் என்றும் பொருள் தருகிறது. காளையை வைத்து உழவு தொழில் செய்து வந்தோர்களில் அமைச்சராகவும் சிவனடியாராகவும் சிறந்து விளங்கியதால் இவருக்கு இந்த சேக்கிழார் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்மொழித்தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த காலங்களிலே உழவு தொழில் மிக சிறப்புற்று இருந்ததாகவும் இந்த உழவு தொழிலை முன்னெடுத்தவர்களில் சேக்கிழாரும் ஒருவர் என்பதும் வரலாறு. சேக்கிழார் புராணம் என்னும் உமாபாதி சிவாச்சாரியரால் எழுதப்பெற்ற நூலை அடிப்படையாக கொண்டது. இந்நூலில் வருகின்ற சில செய்திகளையும் ஆசிரியரையும் பற்றி ஆராய ராசமாணிக்கனார் என்பவர் முன்வந்துள்ளார். இந்த குறிப்பில் அவர் சில விஷயங்களை மறுத்து கூறியதும் இவ்விடத்தில் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இவருடைய வரலாறை நோக்கும்போது தொண்டை நாட்டை சார்ந்தவர் என்பதும், குன்றத்தூர் என்னும் ஊரில் வேளாளர் குடியில் தோன்றியவர் என்பதும், வெள்ளியங்கிரி அழகம்மை ஆகியோருக்கு முதன் மகனாக பிறந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் தான் அருண்மொழித்தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு பல்லவராயர் என்ற தன்பியும் இருந்திருக்கிறார் என்பது குறிப்பு. சோழ நாட்டு அரசனான 2ஆம் குலோத்துங்க சோழன் கடலினும் பெரிது எது, உலகினும் பெரிது எது, மலையினும் பெரிது எது என்ற கேள்விகள் அவருக்குள் தோன்றுகின்றன. அதாவது 2ஆம் குலோத்துங்க சோழனுக்குள் தோன்றும்போது அந்த கேள்விகளுக்கெல்லாம் சோழனின் அமைச்சராக இருந்த சேக்கிழாரின் தந்தை இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாது தவித்த பொழுது சேக்கிழார் விடையை கூறியதாக ஒரு கதை உண்டு. அதனை மன்னரிடம் கூறியமையால் தான் சேக்கிழார் அன்றிலிருந்து அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற செய்தியும் குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பணியில் சிறந்து விளங்கிய சேக்கிழார் மறுமைக்கு துணை புரியக்கூடிய சிவபெருமானின் தொண்டர்கள் வரலாற்றை சுந்தரமூர்த்தி நாயனரால் பாடப்பெற்ற திருத்தொண்டர் தொகையிலிருந்து சோழ மன்னருக்கு சேக்கிழார் எடுத்து கூறியதாக வரலாறு கூறுகிறது. அத்துடன் நம்பியாண்டார் நம்பி அவர்களால் பாடப்பெற்ற திருத்தொண்டர் திருவந்தாதியும் கூறினார். அவற்றை கேட்ட சோழ மன்னன் நாயன்மார்களின் வரலாற்றை விரிவாக எடுத்துரைக்கும்படி சேக்கிழாரை வேண்டியதாகவும், அதன் காரணமாக சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவருடைய நூலில் குறிப்பிட்டுள்ள 60 சிவனடியார்களின் வரலாற்றையும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் தந்தை சடையனார், தாயார் இசைஞானியார் ஆகியோரின் வரலாற்றையும் ஊர் ஊராக சென்று நாயனாரின் வரலாறுகளை எடுத்து கூறியதனால் சேக்கிழார் அன்று முதல் மிகச்சிறந்த ஒரு இலக்கிய சிறப்புடையவராகவும், அத்தோடு சிவனடியாருக்கு தொண்டு செய்யக்கூடிய மிக சிறந்த சிவ தொண்டனாகவும் சிவபக்தராகவும் விளங்கியதாக வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. அதில் இப்போ நமது பாடப்பகுதியில்
பெரிய புராணம் சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்தில் இலைமறிந்த சருக்கம் குறித்து இனி வர பகுதிகளில் நாம் விரிவாக